இந்தியாவோட இரும்பு மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அவர்களோட படுகொலை சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம கிரைம் ஸ்டோரியில பார்க்க போறோம். இந்த கிரைம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கிரைமோட ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. இந்திரா காந்தி அவர்கள் அவரோட மெய் காப்பாளர் அவராலே வந்து கொல்லப்பட்டாருங்க. ஸோ அது வந்து ரொம்பவும் வருத்தம் தரக்கூடிய விஷயம். அதனோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பொற்கோவில் இருக்கு இல்லைங்க, பொற்கோவில்ல சீக்கியர்களுக்கு எதிராக வந்து இவங்க ஒரு போர் நடத்திருக்காங்க. ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு நடவடிக்கை ஏற்பட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். அவங்க கொல்லப்பட்டதன் விளைவு என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இது கிரைம் ஸ்டோரி. நான் உங்க சேலம் சூரிய பிரகாஷ். பிரிட்டிஷ் ஆக்டரான ஒஸ்தோனோ அப்படிங்கிறவருக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக அவங்க காலையில ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அவங்களோட முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவங்க மனசுல ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதாகவும் தன்னோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நெருங்கியவர்களிடம் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. சோ என்னோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோன்றதை அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. தான் கொல்லப்படுவது முன்பே அவங்க உணர்ந்திருந்தாங்க. 1984 அக்டோபர் 31 காலை 9:20 புதுடெல்லியில இருக்கக்கூடிய சப்தர்ஜங் ஸ்ட்ரீட்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அக்பர் ஸ்ட்ரீட் அவங்க ஆபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேட் அதை திறந்து ஓபன் பண்ணி இவங்க போறாங்க. அந்த போற டைம்ல ஒரு நொடியில வந்து அவங்களோட உடம்புல வந்து 33 புல்லட்டுகள்ல 30 புல்லட்டுகள் அவங்க உடம்புல இறக்கப்படுது. அது யார் சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவரோட மெய்காப்பாளர் இருக்கக்கூடிய தத்வந்த் சிங், பியான் சிங் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சுட்டிருக்காங்க. அவரோட அடி வயிற்றிலேயே சுட்டதாகவும் சுருண்டு விழுந்த 3 புல்லட்லயே அவங்க சுருண்டு கீழே விழுந்துட்டாங்க. இருந்த போதிலும் அவங்க வெறி கொண்டு அவங்க வந்து தொடர்ச்சியா அவங்க சுட்டிருக்காங்க. 30 புல்லட்டுகள் அவரோட உடம்ப துளைத்து கொண்டு வெளியே போயிருக்கு. சத்வந்த் சிங் அவர் வச்சிருந்த மிஷின் கன்ல 30 புல்லட்டுகள் இந்திரா காந்தியை நோக்கி சுட்டிருக்காரு. சோ அவங்க வந்து துப்பாக்கியில சுட்டதுக்கு பிறகு அவங்க மிஷின் கன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம், நீங்க செய்யறதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சத்தம் போட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதன் பின்னணி என்னன்னா, அந்த ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். எல்லை படையினரா இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல அந்த எல்லை படையினர் அந்த இடத்த சூழ்ந்துடுறாங்க. சூழ்ந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற பாதுகாவலர்கள் என்ன பண்றாங்கன்னா கைது பண்றாங்க. 1989 சத்வந்த் சிங்கோட உடன் கூட்டாளியான கெகர் சிங் அப்படிங்கிறவரையும் தூக்குல போடுறாங்க. பியான் சிங் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது சுட்டு கொல்லப்படுறாரு. இந்திரா காந்தி அவர்களை கொலை செய்ததுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பியான் சிங் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட மெய்காப்பாளர் இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாத அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்திரா காந்தி அவங்களோட கூட இருந்திருக்காங்க. ரொம்பவுமே நம்பிக்கையான ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ரொம்ப பிடித்தமானவராகவும் இருந்திருக்கிறாரு. மற்றும் ஒரு கொலையாளி சத்வந்த் சிங், அவருக்கு வயசு 22 தான் ஆகுதுங்க. அவர் வந்து 3 மாசமா தான் வந்து இந்திரா காந்தியோட பாதுகாவலரா இருந்திருக்காரு. துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு 9:30 போறாங்க. அவர் இறந்துட்டதா 2:20 நியூஸ் வெளியில வருது, மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆனா தூர்தர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் நியூஸ்ல தான் வந்து அவர் இறந்துட்டதா வெளியில சொல்றாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 33 புல்லட்டுகள் வந்து பயன்படுத்தி இருந்தாலும் கூட 30 புல்லட்டுகள் வந்து அவர் உடம்பு வந்து சுக்குநூறா வந்து தொலைச்சு வெளியில போயிருக்குதுங்க. அதுல வந்து 7 குண்டுகள் வந்து அவரோட உடம்புலயே தங்கிடுது. அதாவது இதுல வந்து 2 வகையான புல்லட்டுகள் வந்து பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மிஷின் கன்ல வந்து சுட்டிருக்காங்க, இன்னொன்னு வந்து ரிவால்வரும் இதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. சோ அதனால வந்து அதை பத்தி விசாரணை வந்து போலீஸ் அங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த கொலை வழக்கோட முக்கிய சாட்சியா தொக்காரா அப்படிங்கிறவர் வந்து விசாரணை வந்து மேலும் வந்து அதிகப்படுத்தி இருந்தாங்க. அக்டோபர் 31 அவர் கொல்லப்படுறாரு. அடுத்தது நவம்பர் 1 அடுத்த நாள் வந்து அவங்களோட உடம்பு பீரங்கி வண்டியில ஏற்றப்பட்டு டெல்லியை சுற்றி அப்படியே ஊர்வலமா வந்திருந்தாங்க. நவம்பர் 3 அவரோட உடல் ராஜ்காட் அப்படிங்கிற பகுதியில, அதான் காந்தி அவர்களோட நினைவிடத்துக்கு கொண்டு வராங்க. அங்க வந்து அவரோட இந்திரா காந்தி அவரோட மூத்த மகனான ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து தன்னோட இறுதி கடனை செய்யறாரு. இந்திரா காந்தியை கொன்ன 2 சீக்கியர்களால கடந்த 4 நாள்ல வந்து தொடர்ச்சியா பல ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை கொன்று குவிக்கிறாங்க. இது சம்பந்தமா விசாரணை நடத்துறாங்க. நீதிபதி அவர்கள் வந்து சத்வந்த் சிங்கும் கெகர் சிங் அப்படிங்கிறவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. 89 ஜனவரி 6 2 பேர்த்தையும் தூக்குல போடுறாங்க. இந்திரா காந்தி அவர்களை கொல்லப்பட்டது ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாங்க அந்த பொற்கோவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. சோ அது சம்பந்தமா தான் இவங்க 2 பேரும் கொலை பண்ணிருக்காங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல ப்ளூ ஸ்டார் அப்படின்னா என்ன, அது எதனால ஏற்படுத்தப்பட்டது அந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.